நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த இரவு வேளையில் மீண்டுமாக உங்களை நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். கடந்த வாரத்தில் சங்கீதம் 34:5 படி அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், எந்தெந்த சூழ்நிலையில் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கடந்த வாரத்தில் குறைவுள்ள ஒரு பாத்திரமாக இருந்த அந்த கற்சாடியை கர்த்தர் தண்ணீரால் திராட்சரசத்தால் நிரப்பி அதை மகிமைப்படுத்தினார். கல்யாண வீட்டிலே குறைவை நிறைவாக்கினார். அந்த தேவனை, அந்த பிரகாசமுள்ள தேவனை கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். இந்த வாரத்தில் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போமா? மத்தேயு 14:24. அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு எதிர்காற்று வீசும் பொழுது கடலின் மேல் நடந்தாராம். எதிர்காற்று வீசும் பொழுது நிச்சயமாக அலைகள் அதிகமாக இருக்கும் கடலில். அந்த அலைகள் மத்தியிலே தேவன் கடலின் மேல் நடந்து வந்தாராம். எவ்வளோ நல்ல தேவன், எவ்வளோ பராக்கிரமான தேவன், எவ்வளோ பயங்கரமான ஒரு தேவனை, வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய எதிர்காற்றுகள் வீசும். இந்த எதிர்காற்றுகள் வீசும் பொழுது நாம் எல்லாம் என்ன செய்வோம் என்று சொன்னால், எதிர்த்து நிற்க முடியாதபடி, அந்த எதிர்காற்றிலே நிலை நிற்க முடியாதபடி அப்படியே சோர்ந்து விடுவோம். அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது, எல்லாமே எதிர்காற்றாய் எனக்கு வீசுகிறது, என் வாழ்க்கையில் எதிர்காற்று தான். நான் ஒரு நாள் கூட நிம்மதியாய் வாழ்ந்ததில்லை. எல்லா நாளும் எனக்கு எதிர்காற்று வீசிக்கொண்டு தான் இருக்கிறது. எனக்கு எதிரான காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எனக்கு எதிரான சூழ்ச்சிகள் இன்றைக்கும் நடக்கிறது. எனக்கு எதிராய் மனிதர்கள் எழும்பி நிற்கிறார்கள். ஆனால் கடலின் மேல் கர்த்தர் நடந்தார். கொந்தளித்திடும் அலைகளையும் கால் மிதிக்கிற கர்த்தர் அவர். அவர் கொந்தளிக்கிற வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் கொந்தளிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தன் காலின் கீழ் போட்டு மிதிக்கிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எதிர்காற்று வீசும்போது நாம் சோர்ந்து போகிறோம் அல்லவா? ஐயோ, என் வாழ்க்கையில் எத்தனை எதிரான சூழ்ச்சிகள், எதிரான கிரியைகள், எதிரான வல்லமைகள் என்று சொல்லி அப்படியே சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் அந்த எதிர்காற்றை மிதித்து நடந்தார் நம்முடைய தேவன். அதை பார்த்த சீசர்கள் எல்லாம் பயந்தார்கள். ஐயோ, ஆவேசம் என்று கதறினார்கள். இதை பார்த்த ஆண்டவர், நான் தான், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள் என்று சொன்னார். எதிர்காற்றை மிதித்து நடந்து வருகிறாரே, இவர் யாரோ என்று சொல்லி அவர்கள் எல்லாம் பயப்படும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதிருங்கள், நான் தான், திடன் கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பயப்படுகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலோ கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், திடன் கொள்ளுங்கள், நான் தான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் தான் உங்கள் மத்தியில் நடந்து வருகிறேன், நான் தான் உங்கள் மத்தியில் கடந்து வருகிறேன், நான் தான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மோடு பேசுகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அங்கே பேதுரு சொல்கிறான். எடுத்து வாசிப்போம் அந்த வசனத்தை. ஆண்டவரே, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். ஆமென். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஆமென். இங்கே இயேசுவை நோக்கி பார்க்கிறான் பேதுரு. கடல் மேலே நடந்து வருகிறார். அவரால் நடக்க முடியும்னா என்னாலேயும் நடக்க முடியும். அவரால் அந்த எதிர்காற்றை மிதித்து நடக்க முடியுமானால் நம்மாலும் முடியும். ஆண்டவர் நமக்கு சகல அதிகாரங்களும் கொடுத்திருக்கிறார் இந்த பூமியின் மேல். நீங்கள் பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்படும் என்று சொன்னார். இந்த பூமியில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அதை பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று சொன்னார்.
எல்லா எதிர்ப்புகளையும் மிதித்து நடக்கிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் இயேசுவின் நாமத்தினால் பிசாசுகளை துரத்தவும் அதிகாரம் கொடுத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதை நன்கு அறிந்த பேதுரு சொன்னான், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் கடலின் மேல் நடந்து வருகிறேன். ஆண்டவரை நோக்கி இந்த வார்த்தை சொல்கிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. கடலின் மேல் நடந்து வருகிறார். இயேசு வா என்று கட்டளையிட்டார். உடனே கடலின் மேல் நடந்து வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மையும் பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் பிரச்சனையை மிதித்து நடந்து வா, உன் உபத்திரவத்தை மிதித்து நடந்து வா, உன் சோதனையை மிதித்து நடந்து வா, உன் வியாதியை மிதித்து நடந்து வா, உனக்கு இருக்கிற இந்த தரித்திரத்தை மிதித்து நடந்து வா. ஆண்டவரால் எல்லாம் கூடும். அவர் உன்னை உயர்த்தக்கூடும். அவர் எல்லாவற்றையும் மிதித்து போட்டு இருக்கிறார். தன்னுடைய காலின் கீழ் சாத்தானின் சகல அதிகாரங்களையும் மிதித்து போட்டு இருக்கிறார். ஆகையால் உன்னாலும் மிதிக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து இந்த இரவு வேளையில் சொல்கிறார். நீரே ஆனால் நானும் நடந்து வருகிறேன் என்று சொன்ன பேதுருவை பார்த்து வா என்று கட்டளையிட்டார். அவனும் நடந்து போனான். நடந்து போன அவன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த கடலையும் காற்றையும் பார்த்து, எதிர்காற்றை பார்த்து கலக்கம் அடைகிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டே போவோம். ஆனால் திடீரென சூழ்நிலையை நாம் பார்ப்போம். ஐயா, எவ்வளோ காற்று வீசுகிறது, கடல் எவ்வளவாய் கொந்தளிக்கிறது, என்னை விட மேலான நிலைமையில் கடல் அலைகள் ஓங்கி இருக்கிறது என்று சொல்லி அந்த பேதுருவுக்கு ஒரு கலக்கம் வந்தது. ஒருவேளை இந்த அலை என்னை மூழ்கி விடுமோ, என்னை மூழ்கடித்து விடுமோ என்று சொல்லி அவனுக்குள்ளாய் ஒரு கலக்கம் வந்தது. உடனே என்ன நடந்தது தெரியுமா? கடலிலே மூழ்க ஆரம்பித்தான். நமக்கு கூட அப்படித்தான். சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலையில் அமிழ்ந்து போவது போல நாம் காணப்படுகிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சொல்கிறார், சூழ்நிலைகள் அல்ல, சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட ஒளியான அந்த தேவனை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரகாசம் அடைவோமே தவிர ஒரு நாள் மூழ்கி போக மாட்டோம். பேதுரு கலக்கம் அடைந்ததினால் மூழ்கி போனான். அந்த மூழ்கி போன சூழ்நிலையிலோ, அந்த விழுந்து போன சூழ்நிலையிலோ அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான், ஆண்டவரே என்னை காப்பாற்றும். நம்முடைய வாழ்க்கையிலோ இன்றைக்கு ஒருவேளை என் சூழ்நிலையில் நான் மூழ்கி போயிருக்கிறேன், நான் விழுந்து போய்விட்டேன், இனி என்னை தூக்க யாரும் கிடையாது என்று சொல்கிறீர்களா? கர்த்தர் உங்களை தூக்கி எழுந்து நிற்க பண்ணுவார். அவர் உங்களை வாழ வைப்பார். அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். உங்கள் தலைகளை உயர்த்துகிற தேவன், சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட கிரியை செய்கிற தேவன், வல்லமை மிக்கவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறபடியால் நீங்கள் கலக்கம் அடைய வேண்டாம். பேதுருவை பார்த்து அற்ப விசுவாசியே ஏன் பயப்படுகிறாய் என்று சொல்லி அவனுடைய பயத்தையும் போக்கி அவனுடைய அவிசுவாசத்தை பலப்படுத்தினார். அவனை தூக்கி நிறுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலோ தேவன் சூழ்நிலைகளை அல்ல, சூழ்நிலைக்கு அப்பாறு இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து நடந்து வா என்று சொல்கிறாரே அன்றி வேறொன்றையும் அல்ல. அவரை நோக்கி நாம் பார்த்து நடக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த சூழ்நிலையில் நாம் காப்பாற்றப்படுவோம். அமேன், ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் குறைவை நிறைவாக்கி கர்த்தர் நம்மை பிரகாசம் அடைய பண்ணுகிறார் என்பதை பார்த்தோம். இந்த வாரத்தில் சூழ்நிலையை மாற்றி போடுகிற தேவனை நாம் பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது சூழ்நிலையின் மத்தியில் நம்மை பிரகாசம் அடைய செய்கிறார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை நாம் பார்ப்போமானால் எடுத்து வாசிப்போம் ஒரு வசனத்தை. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இன்னும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆமென், ஹல்லேலூயா. சகி என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு பாவியான மனுஷன், வட்டி கொடுத்து வாங்கினவன், அதிக வட்டி வசூலித்தவன். ஆனால் இவனுக்குள்ள ஒரு ஆசை, எல்லாரும் இயேசுவை பார்க்க போகிறார்கள், இயேசுவை நோக்கி பார்க்கிறார்கள், நானும் இயேசுவை பார்க்க வேண்டும். எதற்காக? அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் பார்க்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா.
அவர் எப்படிப்பட்டவர்? அவரை பார்ப்பதற்கு அவனுக்கு ஒரு தடை இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் நான் நோக்கி பார்க்க ஒரு சில தடைகள் இருக்கும். ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது பேதுருவுக்கு ஒரு தடை வந்தது, சூழ்நிலை, எதிர்காற்று. இந்த சகைவுக்கு ஒரு தடை இருந்தது. என்ன தடை தெரியுமா? குள்ளனாய் இருந்தான். ஆனால் அவன் தடையை தகர்த்து போட காட்டத்தி மரத்தின் மேல் ஏறினான். அவரை நோக்கி எப்படியாவது பார்ப்பேன், நான் பிரகாசம் அடைய வேண்டும் என்பது அவனுடைய வேண்டுதலாக இருந்தது. அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய முகத்தின் ஒளியில் நான் பிரகாசிப்பேன் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட, எப்படியாவது இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவேன் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட அந்த மரத்தின் மேல் ஏறினான். இயேசு அந்த வழியாய் வந்தபோது இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க வகை தேடினான் பாருங்க. அதை உள்ளத்தில் அறிந்த இயேசு அவனை கீழே இறங்கி வா என்று கூப்பிட்டார். சகைவே, நீ கீழே இறங்கி வா. அண்ணாந்து பார்த்தார். நம்ம உள்ளத்தில் நினைக்கிறோம், ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும். அந்த ஒரே சிந்தனை ஆண்டவருடைய பார்வையில் நம்மை நோக்கி பார்க்க வைக்கிறது. ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். என் பிள்ளை என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்தது, என் பிள்ளை என் சமூகத்தை தேடி வந்தது, என்னை நோக்கி கூப்பிட்டது என்று சொல்லி தேவன் நம்மை நோக்கி பார்த்து இறங்கி வா என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற யாரையும் அவர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் பதில் சொல்லாமல் இருக்க மாட்டார். உடனடியாய் தேவன் அவனை இறங்கி வா என்று சொன்னார். இறங்கி வா என்று சொன்னது மாத்திரமல்ல, இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன். ஹல்லேலூயா! எவ்வளோ சந்தோஷமான ஒரு காரியம். வாழ்க்கையில் நான் பார்க்கணும்னு நினச்ச மனுஷன் நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் சொல்கிறாரு நான் உன் வீட்டுக்கு வரேன். எவ்வளோ சந்தோஷம். இன்றைக்கி உலகத்தில் ஒரு பெரிய மனிதரை நீங்கள் பார்க்கணுன்னு எல்லா மனுஷனோடும் மனுஷனாக நிற்கிறீங்க. ஆனால் திடீர்னு அந்த மனுஷன் வந்து நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷம். எவ்வளோ பெரிய மனிதன், எத்தனை பெரிய தலைவர், இவர் என் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டாரேன்னு சொல்லி நம்ம முகமெல்லாம் மலர்ச்சியாய் மாறும். அதே போல தான் மிகுந்த சந்தோஷம் கொண்டவனாய் சகேயு வந்தான். இந்த சகைவை பார்த்த ஜனங்கள், இவர் வீட்டுக்கு இயேசு போகிறார் என்று சொன்னவன் இவன் பாவியான ஒரு மனிதன் அல்லவா? ஆமென், ஹல்லேலூயா. இயேசு வர தயார். ஆனால் நம்முடைய பாவம் நம்மை மறிக்கிறதல்லவா? நம்முடைய பாவம், நம்மை சூழ்ந்திருக்கிற அந்த பாவம் நமக்கு ஒரு தடையாய் காணப்படுகிறது அல்லவா? ஆனால் சகேவு அதை நன்கு அறிந்தவனாய் தன் பாவத்தை அறிக்கையிட ஆரம்பிக்கிறான். அவன் சொல்றான், எனக்கு மிகுந்த ஆசை இருக்கு, அதை நான் வித்து என்ன செய்ற, ஏழைக்கு கொடுத்து விடுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எது என் இயேசுவை பார்க்க தடையா இருந்ததோ, எது என் இயேசுவோடு பேச தடையா இருந்ததோ, அது எது என் இயேசு அவர் வீட்டுக்கு தடையா வர தடையா இருக்கிறதோ, இந்த ரட்சிப்பை பெற எது தடையா இருக்கிறதோ அதை நான் கொடுத்து விடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் விட்டு விடுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த பாவ இருள் விலகுது பாருங்க. அங்கே ஒரு பிரகாசம் வருகிறது பாருங்க. இதுதாங்க மேன்மையான ஒரு காரியம். இன்னைக்கு கர்த்தர் என்னை ரட்சித்தார், கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அநேகர் சொல்கிறார்கள். பாவத்தை விட்டு விட்டார்களா? தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைய, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்வாங்க, ஆனால் விட்டு விட மாட்டாங்க. நான் இனி செய்யவே மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனால் விட மாட்டாங்க. அதே பாவத்தை திரும்ப செய்வாங்க. அது தேவனுக்கு பிரியமான காரியம் இல்லை. ஆனால் இந்த சகேயு சொல்கிறான், எனக்கு மிகுந்த ஆசை இருக்குது, அதையெல்லாம் நான் விற்று ஏழை கொடுத்துட்றேன். ஏன்னா நான் அதை அநியாயமாய் சம்பாதித்து. அவன் மனதிலே இயேசுவின் பார்வை பட்டவுடனே அங்கே இருந்த அந்த பாவ இருள் விலகி ஒரு பிரகாசம் அங்கே வந்தது. என்ன பிரகாசம்? ரட்சிப்பென்னும் பிரகாசம். பாவம் விலகின உடனே தேவனுடைய மீட்பு அங்கே வந்ததுனால, தேவனுடைய சமாதானம் அங்கே வந்ததுனால, ஒரு பெரிய அந்த ஒரு பாவத்தை உணர்த்துகிற ஒரு ஆவியானவர் அவனுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்ததுனால அவன் சொல்கிறான், என் பாவம் நீங்க நான் கழுவப்படணும், அதனால நான் எல்லாவற்றையும் விற்று ஏழைக்கு கொடுத்து விடுகிறேன். யாரிடத்திலாவது நான் அநியாயமாய் வாங்கியிருந்தால் அதை திரும்ப நாலத்தனையாய் நான் கொடுக்கிறேன். 100 ரூபாய் வாங்கியிருந்தேன்னா 400 ரூபாயை கொடுத்துட்றேன். எவ்வளோ நல்ல மனுஷன் பார்த்தீங்களா? ஒரு மனுஷனுக்குள்ளே இயேசு வரும் பொழுது அவனுடைய பாவம் உணர்த்தப்படும். அந்த பாவம் உணர்த்தப்பட்ட உடனே அதை அப்படியே விட்டுவிட நினைப்பான். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் சொல்கிறது நான் கேட்டு இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை உணர்த்தினார்.
நான் உடனேயா தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு அந்த மனுஷனிடத்தில் போய் இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நான் அறிக்கை பண்ணியிருக்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள், உங்களை தவறாய் புரிந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எந்த மனுஷனுக்குள்ளாய் தேவன் வருகிறாரோ அந்த மனுஷனெல்லாம் தேவனுக்காய் வாழ்வான், தேவனுடைய ரட்சிப்பை ருசிப்பான். இந்த பாவியான மனுஷன் என்று சொல்லி எல்லா மனுஷராலும் அருவருக்கப்பட்ட அந்த சகை வீட்டுக்கு ஆண்டவர் போவதற்கு முன்பாகவே அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட ஆரம்பித்தான். ஆண்டவர் சொன்னார், இந்த சகைவுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். இவனுடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விட முடியாத பாவம், இதுவரை தேவனை நான் நோக்கி பார்க்கிறேன், ஆனால் எனக்குள்ள ஒரு பிரகாசம் வரவே இல்லை. நான் தேவனை நோக்கி பார்த்து நான் பிரகாசம் அடையலை, வெட்கப்பட்டு போய்விடுவேனோ என்று சொல்ல ஒரு சூழ்நிலை. இந்த நாளில் நான் என் பாவத்தை அறிக்கை செய்து நான் விட்டுவிட விரும்புகிறேன். நான் விட்டுவிடும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அந்த பிரகாசத்தை நான் பார்ப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. சகேயு பாவத்தை அறிக்கை பண்ணி நான் தேவ சமூகத்தில் நான் செய்த பாவத்துக்கு நான் பிராயச்சித்தம் செய்வேன் என்று சொல்லி வாங்கின பணத்தை நாளத்தனையாய் நான் திரும்ப கொடுப்பேன் என்று சொன்ன போது ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததி. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளையாய் அவனை சேர்த்து கொண்டார். இன்றைக்கு அவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க வந்த அவனுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். விழுந்து போக இருந்த பேதுருவை கர்த்தர் தூக்கி எடுத்து உயர்த்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த கடலின் ஆழத்தில் அவன் அமிழ்ந்து போகாதபடி எதிர்காற்றுக்கு பலன் கொண்டு நிற்க முடியாது நின்ற அவனை பலப்படுத்தி நிறுத்தின கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் விழுந்து போவேன் என்று சொல்லி நீங்கள் நிற்கிற அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி நிறுத்துகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். அதே போல என்னுடைய வாழ்க்கையில் நான் விட முடியாத ஒரு பாவம் என்னை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது, இதுவரை நான் அதை விட முயற்சிக்கிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் முகத்தை வெட்கம் அடையாதபடி உங்கள் தலைகளை உயர்த்துகிற தேவன் உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் அவருடைய சமூகத்தில் இந்த இரவு வேளையில் நாம் எல்லோரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. தேவனே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே இன்றைக்கு யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ பேதுருவை போல சூழ்நிலையை பார்த்து ஆண்டவரே நான் விழுந்து போனேன் என்று சொல்லி விழுந்து போயிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் உயிர்ப்பிக்க ஒப்பு கொடுக்கிறேன். யாராவது ஆண்டவரே ஏதோ ஒரு சோதனையில் விழுந்து கர்த்தரை விட்டு தூரம் போனார்கள், ஆனால் அவர்களை இந்த நாளில் உம்மண்டை இழுக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உம்மண்டை சேர்த்துக்கொள்ளோ, பேதுருவை போல திரும்ப என் ஆண்டவர் என்னை சேர்த்துக் கொள்வாரா என்று சொல்லி கண்ணீரோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேரும் உம்முடைய அன்பினால் இழுத்துக்கொள்ளும். ஆண்டவரே சூழ்நிலைகளை மாற்றி கர்த்தர் ஒரு பலத்த கிரியை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அவர்களை மீண்டுமாக எதிர்காற்றில் எதிர்த்து நின்று ஜெயமெடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அதோடு மாத்திரம் அல்ல ஆண்டவரே, சகேயுவை போல உம்மை எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வந்த ஒவ்வொருவரையும் ரட்சிக்க ஒப்பு கொடுக்கிறேன். இந்த செய்தியை கேட்க வந்த ஒவ்வொருவரை ரட்சித்து அவர்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணி அவர் தலைகளை உயர்த்துவீராக. யாரும் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. தங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிற ஒவ்வொருவரையும் நீ ரட்சிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. இதோ ஒவ்வொருவர் மேலும் தேவ ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் முகங்களை நீர் பிரகாசிக்க பண்ணும். அவர்களை கர்த்தர் ஆண்டவரே வெட்கப்படுத்தாதபடி உயர்த்தி நடத்தும். ஆண்டவரே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் பிரகாசம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமத்தினால அவர்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்த ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இரத்தத்துக்குள்ளாய் மூடிக்கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.